வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேத்தி பராத்தா வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேத்தி வித் ஆலு வந்து லைட்டாக வந்து ஆலு வந்து போட்டிருக்கேன். ஸோ இது ஏன் வந்து ஆலு வந்து நீங்கள் வந்து வெறும் மேத்தியே போட்டு பண்ணிக்கலாம். பட் என்னன்னா சில டைம் இது லைட்டாக வந்து கசக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆலு போட்டோம்னா குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆலு வந்து இந்த மாதிரி வந்து ஸ்மாஷ் பண்ணி வந்து போட்டுக்கோங்க. லைட்டாக ஜாஸ்தி வேண்டாம், லைட்டாக வந்து போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேத்தி வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் பச்சை மிளகா கொஞ்சமாக வந்து பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மேத்தி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டுப்பேன். அது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து மேத்தி லீவ்ஸோட டேஸ்ட் வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேத்தி லீவ்ஸ் வந்து போட்டுருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சீரகம் வந்து போட்டுக்கிறேன். லைட்டாக வந்து பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அண்ட் தென் பார்த்திங்கன்னா சால்ட் வந்து தேவையான அளவுக்கு வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாட் மசாலா வந்து லைட்டாக போட்டுக்கலாம், டேஸ்ட் வந்து அதிகப்படும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக வந்து மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா இம்யூனிட்டிக்கும் வந்து ரொம்ப நல்லது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து மஞ்சள் பொடியும் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுவாங்க. பட் நான் போடுறது கிடையாது. வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். அந்த ஒரு டேங்கினஸ் வந்து இருக்கும், எனக்கு அது பிடிக்காது. ஸோ அதுக்காக தான். ஸோ வேணால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி போட்டுக்கிட்டு நம்ம வந்து நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். இது வேணும்னா நீங்கள் வந்து சுடு தண்ணி போட்டு கூட பெஞ்சிக்கலாம். பட் நான் வந்து பசு தண்ணியிலே வந்து பிசைஞ்சிக்கிறேன். சுடுதண்ணியில் போட்டு பெஞ்சா என்ன ஆகும்னா சாஃப்ட்னஸ் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆலு மேத்தி பராத்தா. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மேத்தி லீவ்ஸை வந்து மிக்சியில் அரைச்சி போட்டுருவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க, கசப்புத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும், சாப்பிட முடியாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து இந்த பதத்துக்கு வந்து மாவு வந்து பிறகு நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ஆயில் போட்டு வந்து அப்படியே கவர் பண்ணி வைப்பாங்க. நான் எதுவுமே போட்டு பார்த்துட்டு அப்படியே வந்து கவர் பண்ணிடுறேன். ஸோ கவர் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1/2 hour பொறுத்து வந்து நம்ம வந்து செய்யலாம். ஸோ 1/2 hour பொறுத்து பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பராத்தா வந்து நம்ம தேய்ச்சிக்கலாம்.